செய்திகள் தொடர்கின்றன. இலங்கைக்கு கடத்த இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா மற்றும் போதைப் பொருள் மூட்டை மூட்டையாக கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக இலங்கை வாலிபர் உட்பட 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆம்னி காரை மடக்கி விசாரணை நடத்தியதில் அதில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் காரில் நடத்திய சோதனையில் மூட்டை மூட்டையாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர். இதையடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் கஞ்சா பொருட்கள் இலங்கைக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது. உலக வெப்பமயமாதலை தடுக்க வலியுறுத்தி தன்னார்வ தொண்டு நிறுவன அமைப்பு சார்பில் சென்னையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. உலக வெப்பமயமாதலை தடுக்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவிகள், உலக பெண்கள் கூட்டமைப்பினர் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட சைக்கிள் பேரணி நடைபெற்றது. உலக வெப்பமயமாதல் என்பது மிகவும் கொடிய பிரச்சனையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் இப்பொழுது பல்வேறு தொற்று நோய்கள் அதிகமாவதற்கு காரணமே வெப்பமயமாதல் தான் முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த மலேரியா, டெங்கு, அதே போன்று வைரஸ் காய்ச்சல்கள் இதெல்லாம் இந்த வெப்பமயமாதல் அதிகமாகிறது. பொது சுகாதாரத்துறையின் சார்பாக சென்னை மாநகராட்சியிலே நிறைய மரக்கன்றுகள் நடுவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க முயற்சிக்கும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து தமிழ்நாடு வணிகர் சங்கம் சார்பில் நாளை கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று அதன் தலைவர் தா. வெள்ளையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தா. வெள்ளையன், சில்லறை வணிகத்தில் 51% அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் மத்திய அரசின் தவறான முடிவால் சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். இதனை கைவிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வணிகர்கள் சங்கம் சார்பில் நாளை கடைகளில் கருப்பு கொடியேற்றி எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று வெள்ளையன் கூறினார். ஏகபோகமாக சில்லறை வணிகத்தை வெளிநாட்டுக்காரர்கள் கைப்பற்றிய பிறகு தரமில்லாத பொருள்களை அதிக விலைக்கு மக்கள் தலையிலே கட்டுவார்கள், மக்கள் பாதிக்கப்படுவார்கள், இறுதியாக நாட்டு சுதந்திரமே பறிபோய்விடும். சில்லறை வணிகத்தில் அந்நியர்களை அனுமதிக்கிற இந்த தேச துரோக செயலை கண்டித்து நாளைய தினம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று அனைத்து வணிகர் சங்கங்களிலும் கருப்பு கொடி ஏற்றி எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கிறோம். வேடச்சந்தூர் அருகே உள்ள நவா மரத்துப்பட்டியில் இளம்பெண் மர்மமான முறையில் மரணம் அடைந்தது அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. நவா மரத்துப்பட்டியைச் சேர்ந்த ஆனந்தவேல் சிங்கப்பூரில் பணிபுரிகிறார். இவருக்கும் சசிகலாவிற்கும் 15 பவுன் நகை மற்றும் 15,000 வரதட்சணையுடன் திருமணம் நடந்தது. ஆனந்தவேல் சிங்கப்பூரில் இருந்து திரும்பி வந்த பின்னர் வரதட்சணை வேண்டி ஆனந்தவேலின் தாயாரும் தந்தையாரும் சசிகலாவை துன்புறுத்தி வந்துள்ளனர். சசிகலா தீ வைத்துக் கொண்டு இறந்து விட்டதாக செய்தி வந்ததின் அடிப்படையில் சசிகலாவின் தந்தை கணேசன் தனது மகளை மாமியார், மாமனார், கணவர் ஆகிய 3 பேரும் சேர்ந்து கொன்றுவிட்டதாக புகார் செய்துள்ளார். இந்த மர்ம சாவு குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். உதகமண்டலத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு மாற்றாக வேறு வீடுகள் கட்டித்தருமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரை மட்டமாயின. செங்கல் மரம் அப்படியே பொத்துன்னு ஒழுகுது, மரம் ஒழுகுற மாதிரி இருக்கு. எங்களுக்கு பயமா இருக்குது, இங்கே இருக்கிறதுக்க முடியல. தண்ணி வர அப்படியே ஒழுகுதுங்க, இரவாரம் இல்லாத அப்படியே ஒழுகுது. இந்த வீடுகளுக்கு மாற்றாக புதிய வீடுகள் கட்டித்தருவதாக கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்களும் கட்டி கொடுத்து நாங்கள் இப்போ கட்டி தருவாங்க, அப்போ கட்டி தருவாங்கன்னு பார்த்தாங்க யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு ஈக்காக கூட அந்த பார்க்கறது இல்லை. குழந்தை குட்டியெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ அடிக்கிற மழையில் பார்த்தா அங்கே வீட்டில் தங்கவே முடியல, தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துருது. அங்கே அது இல்லாமல் மரம்லாம் பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது. இப்போ மரம்லாம் விழுந்துச்சுனாக்கா ஒரு குடும்பம் இல்லை, அந்த ஏரியாவே காலி ஆயிரும். அந்த கலெக்டர் ஹவுஸில் வந்தாக்கா ஏன்னா தானே வந்தால் எதுக்கு வரீங்கன்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இப்போ பயங்கரவாத எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்டம் இந்து முன்னணி சார்பாக 2 சக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது. இந்து முன்னணி மாநில இணை அமைப்பாளர் பா. பாலனை தீவிரவாதிகள் வெடிகுண்டு வைத்து 1993ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி கொலை செய்த தினத்தை தொடர்ந்து ஆண்டுதோறும் அவரது நினைவு தினத்தை பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக இந்து முன்னணியினர் அனுசரித்து வருகின்றனர். அதன்படி இன்று இந்து முன்னணி சார்பாக குமரி மாவட்டம் அருமனை வனசாஸ்தா ஆலயத்திலிருந்து தக்கலையில் உள்ள அவரது நினைவிடம் வரை 2 சக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது.
கடற்கரை மணலில் சிக்கிய குட்டி திமிங்கலம் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு. விபரம் இடைவேளைக்கு பிறகு.